அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போவது இந்து சமயத்தின் மூல கடவுளான சிவபெருமானை பற்றி பலரும் அறியாத சில ஆழமான உண்மைகளை. சிவபெருமானின் பொருள். நாம் பொதுவாக அவரை அழிக்கும் கடவுள் என்று அறிகிறோம். ஆனால் சிவன் என்ற சொல்லின் நேரடி பொருள் மங்களகரமானவர் அல்லது சிவந்தவன் என்பதாகும். அவர் படைப்பு, காத்தல், அழித்தல் என அனைத்திற்கும் அப்பாற்பட்ட மிக உயர்ந்த நிலை. ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சிவன். அவர் எவராலும் படைக்கப்படாதவர். அவருக்கு தொடக்கமில்லை, முடிவு இல்லை. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் தொடக்கமாகவும் முடிவாகவும் அவரே இருக்கிறார். யோகத்தின் குரு. சிவன் வெறும் ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவர் ஆதி யோகி. யோகா, தியானம் மற்றும் ஞானம் ஆகிய அனைத்திற்கும் முதல் ஆசிரியரே அவர்தான். இந்த உலகிற்கு யோக அறிவை அளித்தவர் சிவபெருமான் மட்டுமே. லிங்கத்தின் இரகசியம். நாம் வழிபடும் சிவலிங்கம் அவருடைய உருவமற்ற எல்லையற்ற வடிவத்தை குறிக்கிறது. இது வெறும் கல்லல்ல, அது ஆண் பெண் என்ற பாகுபாட்டை கடந்து பிரபஞ்ச ஆற்றலை உள்ளடக்கிய ஒரு குறியீடு. பஞ்சமுகங்களின் இரகசியம். சிவனுக்கு 5 முகங்கள் உள்ளன. இவை வெறும் முகங்கள் அல்ல. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் அருளுதல் என்ற பிரபஞ்சத்தின் 5 தொழில்களை குறிக்கும் அதிபதிகள் அவை. ஆக சிவன் ஒரு தனிப்பட்ட கடவுள் அல்ல, அவர் பேரறிவு. அவர் உங்கள் உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் ஆழமான உண்மையை குறிக்கிறார். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள்.